ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். மற்றவர்களை பின்பற்றுகிற நாட்களாய் அல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாட்களாய் உங்கள் வாழ்வு தொடர்வதாக. சிலரை யாரையோ பின்பற்றி ஏமாந்துருவோம், யாரையோ பின்பற்றி தவறிடுவோம், யாரையோ பின்பற்றி சோர்ந்துருவோம், யாரையோ பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை தடுமாறும். கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லண்டன்ல மாநகரில் பல வருடங்களுக்கு முந்தி வேலைக்காக சில வாலிபர்கள் நடந்து கொண்டு போனார்கள். இப்போ ஜாலியாக விசில் அடிச்சு ஒருத்தன் தாளம், அந்த விசிலும் தாளமும் ஒத்து போகலை. ரெண்டு இசை கலைஞர்கள் இருந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பையன்மாருடைய விசிலும் தாளம் ஒத்து போகலையே. மலையாளத்தில் சொல்லுவாங்க, தாளம் விட கடை ராக விட கடன். அது மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. ஒத்து போகலையே, என்ன விஷயம்? உன்னை இசை கலைஞர்கள் ஒருத்தர் சொன்னார், நம்ம தெரியுமா, நம்முடைய வின்ஸ்டன் அந்த சர்ச்சில் ஒரு பெரிய மணி ஓசை தாளம் தவறாக அடிக்கிறது அப்படின்னா, இப்போ 12 மணினா 12 மணிக்கு போல 3 பெல் அடிச்சப்ப இருக்கும். இப்படி கொஞ்ச நாளாக நடந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி தான் இவங்க வாழ்க்கையே இருக்குதுன்னு சொன்னார். ஒரு அதை பின்பற்றிட்டாங்களோட ஒரு ஜோக் அடிச்சாங்க. ஒருவேளை அங்கே தப்பா அடிக்கிறதுல அவருடைய தாளம் தப்பா அடிச்சுட்டு இருக்குது, அதுபோலதான் இவங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு அவங்க பேசி சிரிச்சாங்களா. ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். இன்னைக்கு நம்ம யாரை பின்பற்றுகிறோம் யோசிச்சு பாருங்க. தவறான உபதேசங்கள், தவறான நபர்கள் பெருகிவிட்ட காலம். கர்த்தரை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தவறான பின்பற்றுதலுக்கு போய்விடாதீர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் புத்தி சொன்னார். ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு வாழ்ந்த லோத் சோதோம் குமாரா போய் வாழ்ந்ததனால் அந்த ஜனங்கள் மோசமானவர்கள், பாவிகள். அதிலிருந்து வெளியே வந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பாருங்க, தவறான 2 சந்ததிகள் பிறக்க காரணமா மாறிட்டார். மோவாப், அம்மோன் என்கிற 2 தவறான சந்ததிகள் பிறக்க காரணமா மாறிட்டு. காரணம், வாழ்ந்த தங்கியிருந்த இடம் சரியில்லை. தோத்திரம். வித்தியாசமான காலத்திலே வித்தியாசமான சூழல் மேலே ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறோம். நாகரிகம் என்கிற போர்வையிலே அநாகரிகம் பெருகிவிட்டது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆசை என்கிற போர்வையிலே ஆபாசங்கள் பெருகிவிட்டது. தோத்திரம். வர்ணிக்க முடியவில்லை. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள், தனியே வாசம் பண்ணுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன வைத்தார் தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார். சத்துருவை மேற்கொண்டார்கள், பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு வேறுபட்ட பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். வேறுபாடுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் செப்பரேஷன் மீன் ஹோலினஸ். பரிசுத்தமாய் வாழுங்கள். இந்த உலகத்தில் சூழ்நிலையை மேற்கொள்கிற பலனை கர்த்தர் தருவார். முடிவிலை பரலோகத்தை சோதரிப்பீர்கள். ஜெபிக்கலாமா? நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவனுடைய கிருபை உங்களை தாங்குவதாக. தகப்பனே, நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். யாரையோ பின்பற்றாதபடி கர்த்தர் இயேசுவை மட்டும் பின்பற்றுகிற கிருபைகளை தாரும். நன்மை கிருபை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.